வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு வாஸ்து என்கின்ற விஷயம் எல்லார் மனதிலும் ஊடுருவி எல்லா இடத்திலும் ஊடுருவி விட்டது தான் ஒரு நம்ம பேசக்கூடிய இன்றைக்கு தலைப்புக்கான விஷயம். அது நல்லதா கெட்டதா அப்படின்றது நம்ம உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். எனக்கு குறிப்பாக இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் நடந்துகிட்ருக்கு, ஐபிஎல்லாம் நடந்துகிட்ருக்கு. என் நண்பர் ஒருவர் சொன்னார், கிரிக்கெட் பிளேயர்ஸ் உட்கார வைக்கிறது கூட வாஸ்து இருக்கா சார் அப்படின்னு என்னை கேட்டார். என்னை கேட்டபோது நான் அதிர்ந்து போனேன். வாஸ்து என்பது நல்லவர்களுக்கு வேலை செய்யுமா, கெட்டவர்களுக்கும் வேலை செய்யுமா, இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக வேலை செய்யுமா, இது போல் நிறைய கேள்விகள் வாஸ்து உலகத்தில் உலவி கொண்டிருக்கின்றன. எனக்கு தெரிந்த சரியான விஷயத்தை உங்களுக்கு தருவதில் நான் பெருமைப்படுகின்றேன். வாஸ்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது செட் ஆஃப் ரூல்ஸ் தான். நம்ம இது இப்படி இருக்கணும் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும். அதுபோல் ஒரு அமைப்பை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்குமே சாத்தியப்படுதா, அதுபோல் அமைப்பில் வாழ்வதற்கு என்பது தான் நீங்கள் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அப்போ வாஸ்தோட ரூல் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அது உலகளவிய எல்லா நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். இது வீடு, மனை, ஃபேக்ட்ரி, யூ நேம் இட் எனிதிங், மனிதர்கள் புழங்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அது பொருந்தும். ஆனால் அதில் எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் வாஸ்துவில் வரையறுக்கப்படலை. இன்ஃபேக்ட் ஏற்கனவே சொன்னப்பட்ட விஷயத்தை, காலகாலமாக பின்பற்றப்பட்ட விஷயத்தை நம்ம இன்றைக்கி ஃபைன் டியூன் பண்ணி நம்ம மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு லிஃப்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்லாம் பண்டைய காலத்தில் கிடையாது. அப்போ லிஃப்ட்டு எங்கே பொசிஷன் பண்ணுறதுன்னா அது அந்த ப்ளஸ் ஆர் மைனஸை வாஸ்து ரூலை பேஸ் பண்ணி நம்ம அதை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அந்த வகையில் நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, வாஸ்துவோடைய அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 விதிகள் தான். இந்த 6 விதிகள் யூனிவர்சல் ரூல். இது எந்த ஊருக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த ரூல் பொருந்தும். சூரியன் தான் அடிப்படை. சூரியனும் பூமியும் ஒன்று சேர தான் வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது, முதல் விஷயம், ஒரு மனையோ ஒரு வீடோ சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். பில்டிங் ஆர் பிளாட் ஷுட் பி ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். நம்பர் 2, தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு உயரமாகவும், வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் இருக்க வேண்டும். நம்பர் 3, தெருக்கூத்து அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய சப்ஜெக்டு. எதெல்லாம் உச்ச வாசல் நம்ம சொல்கிறோமோ, அதாவது ஒரு வாசல் அப்படின்போது 4வது விஷயம் வாசலை பற்றி. அந்த வாசலில் வடக்கில் வாசல் இருக்குன்னா கிழக்கு ஒட்டியும், கிழக்கில் வாசல்னால் வடக்கு ஒட்டியும், தெற்கில் வாசல்னால் கிழக்கு ஒட்டியும், மேற்கில் வாசல்னால் வடக்கு ஒட்டியும் இருக்கணும். அதுதான் உச்ச வாசல். வாசல் நடுவில் இருக்கலாமா, இப்போ உதாரணத்துக்கு மேற்கில் தெற்கு ஒட்டி இருக்கலாமா, தெற்கில் மேற்கு ஒட்டி இருக்கலாமா, கிழக்கில் தெற்கு ஒட்டி இருக்கலாமா, வடக்கில் மேற்கு ஒட்டி இருக்கலாமான்னா அதெல்லாம் தவறான வாசல். சென்டர் வாசல் நீங்கள் வைக்கும்போது, நடுவில் ஒரு வாசல் வைக்கும்போது அந்த வாசல் இடம் தள்ளி போயிடக்கூடாது. அது ஆப்போசிட் சைடை நோக்கி ஒட்டி போயிடுச்சுன்னா அது தவறான வாசல் ஆகிடும். ஸோ பெட்டர் எந்த அளவுக்கு க்ளோசர் டு நார்த் ஈஸ்ட் கொண்டு வர முடியுமோ, ஈஸ்ட்லேயும் நார்த்லேயும், அதே போல் சவுத்தில் எந்த அளவுக்கு க்ளோசர் டு ஈஸ்ட்டோ, அதே போல் வெஸ்ட்டில் எந்த அளவுக்கு க்ளோசர் டு நார்த்தோ நல்ல வாசல்னு எடுத்துங்க. எதெல்லாம் நல்ல வாசல்னு சொல்கிறோமோ அதுக்கு எதிர்க்க தெரு நல்லது, அது நல்ல தெருக்குத்து. எதெல்லாம் தவறான வாசலோ அதுக்கு எதிராக அது தெரு தவறான தெருக்குத்து. ஸோ நம்ம ஸ்கொயர் ரெக்டாங்கிள்னு பார்த்துருக்கோம், ஒரு மனை அல்லது அது கட்டப்படக்கூடிய பில்டிங். நம்பர் 2, தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம். நம்பர் 3, தெருக்கூத்து. நம்பர் 4 வாசல். 5வது கிழக்கும் வடக்கும் நிறைய காலி இடம் இருக்கணும். கிழக்கில் காலி இடம்னா அது மேற்கை விட அதிகமாக காலி இடம் இருக்கணும். வடக்கில் காலி இடம்னா அது தெற்கை விட அதிகமாக காலி இடம் இருக்கணும். 6வது நிறைவான மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போது பேசினாலும் படிக்கட்டு வாஸ்துவில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும். படிக்கட்டு இல்லாமல் வீடு அமைப்பது நல்லது. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு கிரவுண்டு வாங்கிட்டு ஒரு கிரவுண்டில் நம்ம வீடு கட்டணும் போது 1 மாடி 2 மாடி 3 மாடின்னு கட்டினா தான் அந்த வீட்டில் இருக்கவங்க வாழ முடியும். அப்போ படிக்கட்டு இனோவேட்டிபிள், அது இன்றியமையாத ஒரு விஷயமாகிடுது, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகிடுது. அந்த வகையில் படிக்கட்டு என்பது மேற்கு நடுப்பகுதி அல்லது தெற்கு நடுப்பகுதியில் அமைக்கணும். எந்த சூழ்நிலையும் வடமேற்கு, அதாவது எந்த மூலையில் உள்மூலைகளையும், குறிப்பாக வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, இந்த 4 உள்மூலைகளையும் வரக்கூடாது. வடகிழக்கு வெளிமூலையிலையும் வரக்கூடாது.
வடக்கு சார்ந்து நடுப்பகுதி சார்ந்தும் கிழக்கு நடுப்பகுதி சார்ந்தும் வரக்கூடாது. வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு வெளிமூலையில் வரலாம். அது ஓப்பன் ஸ்டேர்கேஸ் கேன்டிலிவராக வரணும். வீட்டில் இந்த 6 ரூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க ஒரு ஃபேக்ட்ரிலையோ பில்டிங்லேயோ அப்படின்னா, அது சக்ஸஸ்ஃபுல் வாஸ்து ஃபார்முலாக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, மற்றெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு கிச்சன் இருக்குன்னா தென்கிழக்கில் இருக்கலாம், சவுத் ஈஸ்ட் கார்னரில், இல்லைனா நார்த் வெஸ்ட் வடமேற்கில் இருக்கலாம். இது வந்து நம்ம தென்மேற்கில் வச்சுக்கலாமா வடகிழக்கில் வச்சுக்கலாம்னா வச்சுக்கக்கூடாது. தென்மேற்கு என்பது படுக்கை அறையை தான், வடகிழக்கு என்பது படுக்கை அறை படிக்கும் அறை. வடகிழக்கில் இல்லைனா வடமேற்குலையும் படிக்கக்கூடிய அறையை வைக்கலாம். வடமேற்கு படுக்கை அறையாக உபயோகப்படுத்தலாம். மேற்கு நடுப்பகுதி தான் டாய்லெட்டுக்கு சிறந்தது. ஹை சீலிங் இல்லாமல், அதாவது ஒரு ஃப்ளோருக்கு ஹைட் வந்து 10 அடின்னா எல்லா ரூமுக்கும் 10 அடி இருக்கணும். ஒரு ரூமுக்கு மட்டும் 16 அடி 20 அடி அப்படின்னா டபுள் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இல்லாமல் வீடு அமைப்பது சிறப்பு. வாஸ்தோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் தான். நாம் எங்கே தவறு பண்ணுறோம், எந்த இடத்துல வந்து நம்ம அந்த நெறியை வந்து உடைத்து போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் தென்கிழக்கில் கிச்சன் இருந்தால் வந்து பக்கா வாஸ்து, வாசல் வந்து வடக்கில் இல்லை கிழக்குலையோ, வடக்கில் வந்து கிழக்கு ஒட்டியும் கிழக்கில் வடக்கு ஒட்டியும், அதே போல் தென்மேற்கில் பெட்ரூம் இருந்தால் அது பக்கா வாஸ்து, வடகிழக்கில் பூஜை ரூம் இருந்தால் பக்கா வாஸ்துன்னு நினச்சிட்ருக்கோம். அதுபோல் ஒரு 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 விஷயத்தை வந்து எங்கேயுமே வாஸ்து வலியுறுத்தலை. அது வந்து ஒரு 1000 விஷயம் இருக்குன்னா 1000 விஷயத்தில் 3 விஷயந்தான். 3 விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் பர்ஃபெக்டான வாஸ்துக்குள்ளே நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், வாஸ்துவோட ட்ராவல் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது விச் இஸ் நாட் அக்செப்டபிள், அது ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். அப்போ நீங்கள் வாஸ்து அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் இந்த 6 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த 6 ரூலை நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழ்லையும் இங்கிலீஷும் ரிப்பீட் பண்ணுறேன். பிளாட் ஆர் பில்டிங், உங்களுடைய மனையோ உங்களோட கட்டடமோ ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்குலர் இருக்கணும், சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும், தென்மேற்கு உயரமாக இருக்கணும், வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், சவுத் வெஸ்ட் கார்னர் ஷுட் பி டாலஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் கார்னர் ஷுட் பி லோயஸ்ட்டு, சவுத் அண்ட் வெஸ்ட்டு ஜாயின் ஆகிறது தான் சவுத் வெஸ்ட்டு, நார்த்தும் ஈஸ்ட்டும் ஜாயின் ஆகிறது தான் நார்த் ஈஸ்ட்டு, தெற்கும் மேற்கும் ஜாயின் ஆகிறது தான் வந்து சேரக்கூடிய இடம் தான் தென்மேற்கு மூலை, வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய மூலை தான் வடகிழக்கு மூலை. படிக்கட்டு வந்து அமைக்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது வந்து மேற்கு அல்லது தெற்கு நடுப்பதில் அமைக்கலாம். வாசல் என்பது உச்ச வாசல் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் வடக்கு பக்கம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வடக்கில் வந்து கிழக்கு ஒட்டி இருக்கணும். நார்த் என்ட்ரன்ஸ்னால் அது ஈஸ்ட்டுக்கு க்ளோஸராக இருக்கணும், ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ்னால் அது நார்த்து க்ளோஸராக இருக்கணும், கிழக்கு என்ட்ரன்ஸ்னால் அது வந்து வடக்கு பக்கமாகவும் ஒட்டியும், தெற்கில் வாசல் இருக்கும் அது வந்து கிழக்கு ஒட்டி இருக்கணும், சவுத்து உங்கள் என்ட்ரன்ஸ்னால் அது ஈஸ்ட்டு க்ளோஸராக இருக்கணும், வடக்கில் வாசல் அப்படின்னா அது மேற்கு ஒட்டி இருக்கணும், நார்த் என்ட்ரன்ஸ் அப்படின்னா வெஸ்ட் என்ட்ரன்ஸ்னால் அது நார்த்துக்கு க்ளோஸராக இருக்கணும். ஸோ இந்த எதெல்லாம் வந்து நல்ல வாசல், எதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்னது சரியான வாசலோ அது எதிர்க்க தெரு வந்தால் ரொம்ப சிறப்பு. அதே போல் அதை விட முக்கியமாக கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலி இடம் இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் காலி இடம் விட்டு கட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. எந்த சூழ்நிலையும் அந்த ஐசிலிங்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. அழகை கொடுக்கும் ஐசிலிங் என்பது, ஆனால் அழகு எப்போதுமே ஆபத்தானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது ஃபண்டமெண்டலான இந்த விஷயங்களை நீங்கள் வைத்து உங்கள் வீடையோ, உங்களுடைய ஃபேக்ட்ரியோ, உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸையோ, உங்களுடைய வாடகை வீடுகளையோ நீங்கள் வந்து சரியான முறையில் கட்டும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துபடி கட்டிட்டா உடனே பணம் லட்சமாக கோடி கோடியாக டெய்லி வந்து கூரை பிச்சுட்டு கொட்டுமானா அதெல்லாம் கிடையாது. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளாதீங்கள். வாஸ்துபடி நீங்கள் வீடு அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்டு, மன நிம்மதி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும்ன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிம்மதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் தான் உங்களுக்கு ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையும் வாழக்கூடிய சாத்தியத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் அனைவரும் வாஸ்துவுடன் நல்லபடியாக வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த சிறிய விஷயத்துடன் நான் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இது குறித்து விரிவான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம்.